வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்களை ஜோதிட நேர நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வேந்தர் டிவியுடைய நிர்வாக ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், துணைவியார் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 541வது நிகழ்ச்சி, 541வது வாரம். இத்தனை வாரங்கள் தொடர்ச்சியாக பேராதரவை கொடுக்கக்கூடிய நேயர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கம். எவ்வளோ விஷயங்கள் பேசியாச்சு வாரம். கிட்டத்தட்ட அப்படியே யோசித்தா, வருடக்கணக்கு யோசித்தா கிட்டத்தட்ட அவ்வளோ வருடம், 10 வருடம் கடந்து ஓடின்னு இருக்கும். 541வது வாரம். எல்லா இடத்துலையும் மக்கள் எங்கே போனாலும், கோயில்லையோ, ஃபங்க்ஷன்லேயோ, ஹோட்டல்லையோ, உங்கள் நிகழ்ச்சியில் இந்த இது நல்லா இருந்தது, இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன், இந்த சப்ஜெக்ட் நல்லா இருந்தது, இந்த கோயிலுக்கு தெய்வத்துக்கு போனேன், இது நடந்தது, அது நடந்தது, வீடு நடந்தது, ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு, பசங்க நல்லா படித்தாங்க, ரொம்ப ஆனந்தம். எல்லா புண்ணியமும் வேந்தர் ஐயா குடும்பத்துக்கு தான் போகும். அதே போல் இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுக்கு துணையாக இருந்த அத்தனை விளம்பரதாரர்களுக்கும் நன்றி. அதோடு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, போன வாரத்துக்கு நம்ம பேசியிருந்த பௌர்ணமி திருப்பரங்குன்றம் கிரிவலத்துக்கு, அது தொடர்ச்சியாக பேசின்னு இருக்கேன் ஒரு மாதமாக. அந்த திருப்பரங்குன்றம் கிரிவலத்துக்கு பௌர்ணமி அன்று அவ்வளோ கூட்டம். நானும் அந்த கிரிவலத்தில் கலந்துக்கிடுச்சு. நிறைய பேர் வேந்தர் டிவி பார்த்து தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர், ரொம்ப பேர் நிறைய செல்ஃபீஸ் எடுத்துக்கினாங்க. கிரிவலமே நடக்கலை, செல்ஃபின்னு வளமாயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருந்து, அந்த முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வர முடியாதவர்கள், வாழ்த்தியவர்கள், விளக்கேற்றியவர்கள், தைப்பூசத்தன்று விளக்கேற்றியவர்கள், கிரிவலத்துக்கு வந்தவர்கள், கிரிவலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த அத்தனை மக்களுக்கும் நன்றிகள். இந்த வாரம் 16/3/2026 முதல் 22/3/2026, பங்குனி 2லேருந்து பங்குனி 8. இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறது முருகர் தான். முருகரை பற்றி தான் நிறைய பேசுகிறோம். இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு பிறகு முருகருடைய காலம் இது. சில அவதார புருஷர்கள் தாங்களாகவே தங்களை நிலைநிறுத்தி கொள்வார். உலகம் ஃபுல்லாக முருகர் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நெருப்பு தானே எரியுது. ஆயில் டேங்க் எரியுது, வீடு எரியுது, ஒரே எரிச்சல். ஒரு ஆள் ஒரு நாட்டு பிரதமரை கடத்துறாரு, அதிபரை கடத்துறாரு, எல்லாரையும் கொல்றாரு, அணுகுண்டு இருக்குன்றாரு. ஏற்கனவே அணுகுண்டு இருக்குன்னு ஈராக்கை சொல்லி அழித்தாங்க. அணுகுண்டில் ஈராக்கை சதாம் ஹுசேனை பிடிச்சி என்கொயரி பண்ணுறச்சு அவர் தாடியில் கைவிட்டு பார்த்தது தான் மிச்சம். தாடியில் கூட சின்ன குண்டு கூட இல்லை. ஆனால் அந்த நாடு அழிச்சாச்சு. ஏன் சொல்ல வரேன்னு சொல்கிறேன். இப்போ ஈராக்கை போட்டு அழிச்சாச்சு. ஈராக்கை அடி அடிச்சோடனே சுற்றி இருக்கக்கூடிய அவங்க சகோதர நாடுகளுக்கே அவங்களே என்னை அழித்து நீங்கள் எப்படி நிம்மதியாக இருப்பீங்கன்னு பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் பிரச்சனை. ஏன்னா நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்ல, 30% தான் சரியாக இருக்கும், 35% தான் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க இவர் வாயிலேயே நல்லது வராது, அதிபர்கள்லாம் தப்பு மேலே தப்பு பண்ணுவாங்கன்னு சொன்னோம், அதிபர்கள்லாம் கொல்லப்படுவார்கள்னு சொன்னோம், நம்ம பிரதமர் வரைக்கும் எல்லாரும் கவனமாக இருக்கணும்னு சொன்னோம். அப்போல்லாம் எதை வச்சு சொல்கிறீங்க, என்ன வச்சு சொல்கிறீங்கன்னு நீங்கள். கிரகங்கள் அப்படி தான். குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் திருக்கணிதப்படி ஏற்கனவே வந்துவிட்டது. வாக்கியப்படி இந்த மாதம் 6ஆம் தேதி 3வது மாதம் வந்தது. எல்லா விதத்திலும் பயம்.
வெளிநாட்டிலலாம் இருக்காதீங்க, நிம்மதியாக இருக்காது, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கலாம் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்கலாம், துபாயில் சேஃப்டியாக இன்வெஸ்ட் பண்ண சொன்னீங்களே. துபாயில் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எவ்வளோ சேதமானாலும் அந்த அரசாங்கம் கொடுக்கும். அதுபோல் அதிபர்கள் அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. சிங்கப்பூர், துபாய் எல்லாம் ஏன் வந்து மக்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை என்றால் அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள், அந்த நாட்டினுடைய நிர்வாகம். ஒரு ட்ரம்ப்பை யாராவது கேட்குறாங்களா? அணுகுண்டு இருக்குன்னு அடிக்கிறியே, அணுகுண்டே இல்லாத ஒரு இடத்த ஈராக் அடித்த, அதில் அணுகுண்டு இல்லை, இப்போ இங்கே எதுக்கு சொல்கிறேன்? இவர்கள் எல்லா குண்டும் வைத்து கொள்ளலாம், இவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் 100 கிலோ தங்கம் வச்சுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் 1 கிராம் வச்சுக்கூடாது. எப்படி? கேட்க மாட்டாங்க. உலகத்தின் அந்த காலத்திலிருந்து, உலகம் தோன்றியதிலிருந்து இப்படி தான் வலிமை மிக்கவர்கள் தான் உலகத்தை ராஜ்யம் செய்வார்கள். யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? மக்கள் அவங்க நாட்டில் ஏதாவது வச்சுட்டு போகிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? உன் நாடு நல்லா இருக்கா? உன் நாட்டில் உலகத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு மாதிரி தான் இருக்கியா? கருப்பரின மக்களை கொன்னதெல்லாம் பார்க்கலையா? போலீஸ்காரங்க கழுத்தில் அப்படியே நசுக்கி கொள்ளலையா? எந்த ஐநா சபையாவது வருதா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 50% வரி, 200% வரி, 25% வரி, துக்ளக் தர்பார். சினிமாவில் கூட பைத்தியம் இப்படி பண்ணாது. கடுமையான வார்த்தை தான், ஆனால் சொல்லணும்ல. மற்றவங்க சொல்லாமல், அது அரசியலில் சொல்லாமல் இருக்கட்டும், ஜோதிடத்தில் சொல்லணும். இதெல்லாம் தான் அந்த கிரகம் பண்ணும். தகிக்கும் உலகம். பெட்ரோலியம், நம்ம நாட்டில் ஏதோ பெட்ரோல் கிடைக்குது, டீசல் கிடைக்குது, நம்ம நிம்மதியாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. ஒரு வேளை சோத்துக்கு கஷ்டப்படக்கூடிய எவ்வளோ நாடுகள் இருக்குன்னு. ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, பயந்து இருக்கிறாங்க. துபாயில் நம்ம சகோதர சகோதரிகள் எவ்வளோ பேர் கஷ்டம். எனக்கெல்லாம் நல்ல தெரிஞ்ச ஊர். கத்தாரில் எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவர்கள், சவுதியில் அவ்வளோ பேர் எனக்கு நண்பர்கள், சுற்றி இருக்கிற அத்தனை ஊர்லேயும் எனக்கு நண்பர்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சல் அவ்வளோ பேர் அப்படியே நடுங்குறாங்க. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன? முருகரை கும்பிடுவது. எனக்கு தெரிஞ்ச கடவுள் நான் சொல்லுவேன். அல்லாவை நீங்கள் உங்கள் இதில் கும்பிட்டுக்குங்க, கிறிஸ்டினை நீங்கள் கும்பிட்டுக்கங்க, பௌத்த மதம் அது. அதனால தான் அந்த முருகருக்கு விசேஷம். அறுபடை வீடுகள் தான் முருகருடைய கோயில் நினைக்கக்கூடாது. முருகர் சன்னிதானம் எங்கே இருந்தாலும் அதனுடைய சிறப்புகள் என்னன்னு பார்க்கும். முருகர் கோயில் அவ்வளோ சீக்கிரத்தில் அமையாது. யாருடையாவது கனவுல வந்திருக்கோம், யாருக்காவது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். முருகர் விரும்பி தான் ஒரு இடத்துல குடிக்கொள்வார். ஒரு முருகர் கோயில் வந்துட்டு அந்த கோயிலில் வந்து மக்கள் வசீகரம் இல்லாமல் இருக்குதுன்னா அங்கே முருகர் விருப்பம் இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம். முருகர்னாவே இப்படி தான். மலேசியாவில் போய் முருகர் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனார். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற முருகர் எவ்வளோ ஃபேமஸ் ஆனார். அமெரிக்காவில் இருக்கிற முருகர் எவ்வளோ ஃபேமஸ் ஆனார். நாங்கள்லாம் இந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்களா? எல்லா மதத்தை அந்த ஊர் பகுதி மக்கள் கனவுலெல்லாம் போவார் அவர். ஸோ அப்பேற்பட்ட முருகரை மனதார பிரார்த்தனை செஞ்சு சுப்பிரமணிய புஜங்கத்தை போட்டு இந்த கோமாளித்தனமான உலகத்தில் எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்திப்போம். அப்பேற்பட்ட விஷயத்தில் தோரணமலை முருகன் கோயில் திருநெல்வேலியில் இருக்குது. அருள்மிகு தோரணமலை பிரமாதமான கோயில். இந்த கோயிலை பற்றி நிறைய பேசலாம். இதை பற்றியே 4 மணி நேரம் பேசலாம். மூலவர் தோரணமலை முருகர். புராண பெயர் வாரணமலை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, கார்த்திகை நட்சத்திரங்கள் அன்று மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையிலும் இருக்கும். பிரதோஷ நாட்களில் சிவனுக்கு சிறப்பு பூஜைகள்.
நடைபெறும். இந்த குகை இயற்கையிலே கிழக்கு நோக்கி அமைந்திருப்பது சிறப்பு. இங்கு முருகன் திருச்செந்தூர் முருகனை நோக்கி வண்ணம் இருப்பதனால் இங்கு வழிபடுவது திருச்செந்தூர் சென்று வழிபடுவதற்கு சமம். திருச்செந்தூர் போக முடியல, கூட்டம் அதிகமாக இங்கே போயிடணும். மலை அடிவாரத்தில் உள்ள கோயில்களில் காலை 8லேருந்து 10 மணி வரை, மதியம் 2லேருந்து 6 மணி வரை பூஜைகள் நடைபெறும். மலையில் உள்ள முருகன் கோயிலில் தினமும் மதியம் 12 மணிக்கு பூஜை நடைபெறும். 1000 வருடங்களுக்கு முன்பு அகத்தியரின் மருத்துவமனையாக விளங்கியது இந்த தோரணமலை. நோட் பண்ணிக்கோங்க, யாருடைய மருத்துவமனை? அகத்தியர். அடிவாரத்தில் வல்லப விநாயகர், கன்னிமார் அம்மன், வியாழ பகவான், நவகிரகங்களுக்கு தனி சன்னிதானம் அமைந்துள்ளது. சிவன், சரஸ்வதி, மகாலட்சுமி சந்நிதிகளும் உண்டு. அது சுனையில் சொல்லுவாங்க, நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க. இரு நதிகளுக்கு நடுவே அமைந்த இக்கு திருக்கோயில் சிறப்பான புனித தலமாக கருதப்படுகிறது. சிறப்பான புனித தலம், நதிகளுக்கு நடுவே இருக்க கோயில். மலை உச்சியை அடைய 920 படிக்கட்டுகள் உண்டு. 926 படிக்கட்டுகள் உள்ளது. ஞாபகத்தில் வச்சுக்கணும். 920 இல்லை, 26. உடனே அதுக்கு ஏதாவது கமெண்ட் போடுவீங்க. இயற்கையான சுற்றுச்சூழல், மூலிகை காற்று நமது பிணியை போக்கும் வண்ணம் நம்மை தொட்டு செல்லுகிறது. ஏறச்சவனும் டயர்டெலாம் தெரியாது. மலைகளின் பேர் ராம ஜம்பு, 2 மலைகள். நதிகளை பார்த்து ரசித்து கொண்டோம் உச்சியை அடையலாம். மலை உச்சியில் பெரும்பாறைக்கு இடையில் ஊற்று பொங்கி வருவது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த ஊற்று நீர் தான் முருகனுக்கு அபிஷேகம் நடைபெறும். இந்த ஊற்று நீரில் தான் பண்ணுவாங்க. பக்தர்கள் மலை மீது ஏறி இதில் குளிப்பது ஆனந்தமாக இருப்பதோடு அருளும் கிடைப்பதே உணர்வார்கள். நேச்சுரலாக இருக்கிறது இல்லை, எந்த ஆர்டிஃபிஷியலும் கிடையாது இல்லை. தொழில் வளம் சிறக்க, குடும்ப பிரச்சனைகள் தீர, எதிரிகள் தொல்லைகள் தீர, நல்ல அரசாங்கங்கள் அமைய இவ்வாலய வழிபாடு சிறந்தது. நாட்டில் நிம்மதி ஏற்படுவதற்கு சிறப்பான ஒரு ஆலயம். அதனால தான் இதை சொன்னேன். குழந்தை பாக்கியம், சப்த கண்ணீர்களை வணங்குவார்கள். கல்யாணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவி சண்டை, மாமியார் பிரச்சனை, மருமகன் பிரச்சனை, அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை, சரக்கடிக்கிறவங்களால் பிரச்சனை, சப்த கண்ணீரிலே வணங்குவது ரொம்ப நல்லது. நோய் நீங்கி ஆரோக்கியத்துடன் வாழ முருகனை வேண்டுவது சிறந்த பலன். நோயை தீர்க்கக்கூடிய முருகனுக்கு அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப விசேஷம். அந்த பகுதி மக்கள், தென் மாவட்ட மக்கள் அல்லது திருச்செந்தூர் போகக்கூடிய மக்கள் போயிட்டு வாங்க. கேரளா பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பக்கம் இது. தோரணமலையில் பல சித்தர்கள் திருவண்ணாமலையில் இருப்பது போல் இன்றும் அருவமாக இருக்கிறார்கள் என்பது காட்சியளிக்குவதும் நிறைய பேருக்கு காட்சியளிக்கிறார்கள். தேவைகளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி வழங்குகிறார்கள். பாரபட்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய சித்தர்கள் மலை அது. வேண்டுதல் நிறைவடைந்ததும் பக்தர்கள் மலைக்கு மேல் வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து முருகனுக்கு படைக்கின்றார்கள். அழகு குத்தி பால்குடம் ஏந்தி பிரார்த்தனைகள் செய்கின்றார்கள். பாவம் தீர்க்க, பாபநாசம், இன்பம் பெருகிட, குற்றாலும் துன்பங்கள் தீர தோரணமலை என்று பெரியவர்கள் கூறுவார்கள். என்னன்னா கொண்டு வராங்க பாருங்கள். பாவம் தீர்க்க பாபநாசம், இன்பம் பெருகிட குற்றாலும், துன்பங்கள் தீர தோரணமலை என்று பெரியவர்கள் கூறுவார்கள். எப்படி? மலை மீது ஏற முடியாதவர்களுக்காக மலை அடிவாரத்திலே ஒரு முருகன் சன்னிதானம் உள்ளது. அதாவது உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, முடியலன்னா ஒரு கஷ்டப்படாதீங்க. கீழே முருகனை போயிட்டு நின்றுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே உட்காருங்க. பௌர்ணமி நாட்கள் பக்தர்கள் தோரணமலையை சுற்றி கிரிவலம் வருகின்றார்கள். இந்த கிரிவலம் வந்து இப்போ இனிமேல் எல்லா முருகர் கோயிலுக்கும் ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய ஆரம்பிச்சிடும். திருவண்ணாமலையெல்லாம் ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். வாழ்வில் ஒரு முறையாவது தோரணமலைக்கு வந்து மலையேறி முருகனை தரிசிப்பதும் பிறவி பயன் அடைவதற்குண்டான அற்புதம். ஆனால் இந்த காலகட்டத்தில் தோரணமலை முருகனை பிரார்த்தனை செய்தாலே இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து
நமக்கு கண்டிப்பாக ஒரு விமோசனம் கிடைக்கும், உலகத்திற்கு விமோசனம் கிடைக்கும். குழந்தைகள், முதியவர்கள், வயதானவர்கள், பெண்கள், ஒன்றுமே அறியாத அப்பாவிகள், சொத்துக்களை இழந்து, உயிரை இழந்து, எல்லாத்தையும் இழந்து ஒரே மரண பயத்துடன், செல்வி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இப்படி இருக்க இன்னொன்றீங்க, 2031 வரைக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்கும்னு நீங்கள் இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறேன். எவனும் அணுகுண்டு போடாமல் இருக்கணும். வெறி என்ன பண்ணுறது? இவங்க போட்டால் அணுகுண்டு போட்டால், ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த நாடாவது போட்டுதா? திருப்பி எல்லா நாட்டிலையும் யுத்தம் செஞ்சது யாருன்னு பாருங்கள். பாகிஸ்தான்காரனை யார் தூண்டி விட்டதுன்னு பாருங்கள். செய், உன் நாடு கடவுள் பார்த்து கொண்டு இருப்பார். அமெரிக்கா என்ன, இந்த பூமியில் தானே இருக்கிறது, கடவுளின் பாதத்தில் தானே இருக்குது. ஒரு நாள் நீ செஞ்சதுக்கெல்லாம் உன் மக்களும் அனுபவிப்பார்கள். இதே மரண கோஷத்தை அவர்களும் அனுபவிப்பார்கள். சாபம் விடலை, எனக்கு யாரையும் சாபம் விடுறதில்லை. ஏன்னா 30 வருஷம் சர்க்கிளில் நீ என்ன பண்ணியா அது உனக்கு வரணும், அது வரும். எல்லா லெவல்லையும் மக்களை உபத்திரம் பண்ணக்கூடிய, அது அமெரிக்கர்களாக இருக்கட்டும், ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், இஸ்ரேல் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், சீனர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதிகபட்சம் 30 ஆண்டுகள் திருப்பி அதற்கெல்லாம் விலை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஸோ ஒருவரும் பாதிக்காமல் இருப்பதற்கும், அந்த பக்கம் போகக்கூடியவர்கள் தோரணமலை முருகனிடம் சென்று வழிபாடு செய்வதும், தோரணமலை முருகரிடத்தில் கிரிவலம் வருவதும், அரோகரா செய்வதும், எல்லோரும் போக முடியாதவர்கள் கூட செவ்வாய்க்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளாக தோரணமலை முருகரை நினைத்து ஒரு விளக்கேற்றுவது இப்பொழுது இருக்கக்கூடிய போரினுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுப்பதற்கு உதவிடும் என்று நம்புவோமாக. எல்லோரும் இன்புற்று இருப்போமாக. வாழ்த்துக்கள். ஜோதிட நேரத்தில் 16/3/2026 முதல் 22/3/2026 வரை உள்ள இந்த வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். முதுகு தண்டோடம், நவகிரகத்தில் குரு, இதுதான் வழிபாடு. பங்குனி மாதம் முழுவதும் தான் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், அனுகூலம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது, ஒரு மாதிரி பதட்டம் படிப்படியாக குறைவது, நல்ல செய்திகள் நடைபெறுவது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, பெரியவர்கள் விஷயத்தில் இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது, இழுபறியான பல பிரச்சனைகள் தீர்வது, தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படுவது, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, ஏதாவது பிரச்சனை குடும்பத்தில் இருந்தாலும் சமாதானம் செஞ்சுக்கோங்க, சரியாயிடும், லாபம் ஏற்படுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, பணவரவு ஏற்படுவது, திடீர் திட்டங்கள் ஏற்படுவது, எல்லாமே நிறைய பெண்டிங்காக இருந்த கடன்லாம் டக்கு டக்குன்னு குறையிறது, ஒரு மாதிரி ஆசுவாசமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 12 வருஷம் 20 வருஷமாக ஒரு மாதிரி தொந்தரவு இருந்தவங்கெல்லாம் மாறி சந்தோஷமாக இருக்கிறது, உடற்பயிற்சி நல்லா செய்கிறது, நிம்மதியாக தூக்கம் ஏற்படுவது, திட்டங்கள் சீராக சரியாக செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கெல்லாம் பேர் புகழ் கிடைப்பது, வேலைக்கிழமையில் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் ஒரு சாப்பாடு, எலுமிச்சைப்பழ ஊறுகாய் தானம் கொடுப்பது அற்புதம், ஆனந்தத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபராசிக்காரன். பெரிய லெவலுக்கு லாபம், பழைய கடன் பைசல், மன அழுத்தம் தீர்வது, கழிவு பாதை உபத்திரம், நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு, பங்குனி மாதம் ஃபுல்லாக இதுதான்.
வாரம் வாரம் மாற்ற வேணாம், இது பண்ணவே போதும். உத்தியோக ரீதியாக நல்ல பேர், புகழ், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், ஏதாவது பயணங்களில் இந்த போர் சமயத்தில் மாட்டியிருந்தவங்க கூட ஒன்று அந்த ஊர்லேருந்து தாய்நாட்டுக்கு அல்லது உங்களுக்கு பிடித்த இடத்துக்கோ செல்வது, ஒரு மாதிரி பதட்டம் இருந்ததெல்லாம் மாறுறது, வேறு வேலை கிடைக்கலாமா, வேறு வேலை தேடலாமான்னு நினச்சவர்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடைக்கிறது, எல்லாமே ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். யோக பலத்தை அதிகமாக பெறுவார்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதே மனதுக்கு நிம்மதி, வழக்குகளில் வெற்றி, உத்தியோகத்தில் அற்புதமான அனுகூலம், செல்வாக்கு ஏற்றம், வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது, குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, நல்ல வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு குடும்பத்தில் நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான நல்ல செய்திகள் உறவினர்கள் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக எல்லாம் பெறுவது, இதெல்லாம் ஏற்படும் ரிஷபத்துக்கு. தொழிலில் தான் கண்டிப்பாக கூட்டு தொழிலில் இருந்த டிஸ்டர்பன்ஸ் மாறுறது, எல்லாமே ஒரு மாதிரி சங்கடம் தீர்த்துரும். ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். யோக பலத்தை அதிகமாக பெறுவது, இயற்கையாக இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவது, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், எல்லா மாற்றம் மாறுறது, வேறு லெவலுக்கு ஏற்படுது. டக்கு டக்குன்னு நல்லது நடக்கிறது. தொழில் ரீதியாக உத்வேகம் பெறுவது. யாருக்கு? மிதுனத்திற்கு. மிதுனத்திற்கு நவகிரகத்தில் புதன், ஜாயின்ட் பெயின்ஸ், அங்க வலி, முதுகு வலி, கை கால் வலி, இந்த பெயின், ஏதாவது நாட்டு மருந்து, இந்த மற்ற மருந்து கடை சொல்கிறது மாதிரி கஷாயம் வச்சு எல்லாம் குடிக்கணும், இல்லைன்னா சரியாக வராது. பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், குடும்பத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு ஏற்றம், தந்தை வழி உறவு ஏற்றம், ப்ரமோஷன் தான் கிடைப்பது, தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைப்பது, உத்தியோகம் கிடைப்பது, வியாபாரம் கிடைப்பது, பெரிய பவர் கிடைப்பது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, டக்கு டக்குன்னு அற்புதமான முடிவுகள் ஏற்படுவது, தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். குடும்பத்தில் புது வரவுகள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். உறவினர்கள் வருவது, நண்பர்கள் வருவது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, ஒரு பதட்டத்திலிருந்து மீறி ரொம்ப நாள் ஆகிட்டு உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாரையாவது சந்தித்து உங்களுக்கு பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். பயணங்களில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது, மன அழுத்தத்தை நல்லா பார்த்துக்கிறது, ஸ்பீடாக போகிறோமோன்னு ஒரு சஞ்சலம் இருக்கிறது, நவகிரகத்தில் சந்திரனை வழிபாடு செய்வது, சிவகாயத்ரி மந்திரத்தை சொல்வது, ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்வது, இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, இரத்தபந்த உறவுகள் மூலியமாக சந்தோஷம் இருப்பது, பணவரவு இருப்பது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, மரண பயத்தை நீக்குவதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுவது, தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு விஷயம் டக்குன்னு போய் ஃபேமிலி டாக்டர் யாரையோ பார்த்து அவர் நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்ல மருத்துவரை பார்த்து டக்குன்னு சரியாயிட்டு வருது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம்னு நினைத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது, எல்லாமே நல்லது நடக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்கும். யாருக்கு? கடகராசிக்கு. தனிப்பட்ட செல்வாக்கு கைகூடுவது, ஏற்றம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீர்வது எல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலம் டக்கு டக்குன்னு ஏற்படும்.
வேற்று மதத்தினால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி யாருன்னா கடகம். கண்டிப்பாக ப்ரொஃபஷன் சேஞ்சஸ் எதிர்பார்த்து இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு கௌரவம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த சங்கடம் தீர்க்கும். நம்மளை ஒதுக்கி வைத்தவர்களே நமக்கு பெரிய ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் நடக்கும் கடகத்துக்கு. ஸோ நீங்கள் மனசை தளர விடாமல் இருந்தால் போதும். நீங்கள் தளர்ந்துட்டால் அதுக்கப்புறம் தெய்வம் எப்படி ஹெல்ப் பண்ணும்? கான்ஃபிடென்ட், இதுதான் தாரக மந்திரமாக இருக்கணும் கடகத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். வண்டியில் கொஞ்சம் கவனம், நட்பில் கொஞ்சம் கவனம். வண்டி நட்பு, சும்மா யாருக்கிட்டே பேசிட்டு தேவையில்லாத வம்ப விலை குத்து வாங்கிக்காது. 2ஆம் இடத்து சூரியனும் பார்க்குறது, சனியும் பார்க்குது. ஆறுதல் சொன்னாலும் தப்பு, உத்தரவு போட்டாலும் தப்பு. கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். ஹெல்த்தை பார்த்துக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நவகிரகத்தில் சூரியன் வழிபாடு, நரம்பு சம்மந்தப்பட்ட வழிபாடு, நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது. யோசிச்சுக்கினே இருக்காதீங்க. யோசிச்சுக்கினே இருந்து என்ன செய்ய போகிறீங்க? செய்யாதீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அந்த விஷயத்தில் தான் தப்பு வரும். தொழிலில் டக்கு டக்குன்னு தப்பான முடிவு எடுக்காதீங்க. கூட்டாளிகளோட தகராறு வச்சுக்காதீங்க. கோளார் பதிகம் கண்டிப்பாக கேளுங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, பயணங்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட என் ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தால் நான் பார்த்துக்கிறேன், உன் ட்ரெஸ்ஸை நீ பார்த்துக்கொன்ட்டு டப்புன்னு அடிச்சிருங்க மூஞ்சிக்கினார். ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அதுதான். யாரோ ஒருத்தர் நமக்கு சம்மந்தம் இல்லாத வராங்கன்னா அப்படி தான் வருமா. அஷ்டமத்தில் சனி இருக்கிறச்ச பகை கிரகம். நம்ம பாட்டு ஓரம் புகழவே வேணாம். புகழுக்கு மயங்காத சிம்மராசிக்காரர்கள் நன்மை பெறுவார்கள். இந்த சமயம் அப்படி தான். உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ரொம்ப உரிமையில் பேசக்கூடியவங்கக்கிட்ட கூட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சிம்மராசிக்காரர் டக்கு டக்குன்னு வேண்டாம், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க. வாகனத்தில் வித்தையெல்லாம் காட்டாதீங்க. பங்குனி மாதம் வரைக்குமாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பங்குனி மாதம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 13/4/2026 வரைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. நவகிரகத்தில் சனி, காது மூக்கு தொண்டை, சளி தொந்தரவு, அலர்ஜி, சுவாச கோளாறு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், கொடுத்த வாக்க காட்டுறது, இரத்த பந்தம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, எதிரிகள் விஷயத்தில் ஏற்றம் பெறுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, கடல் கடந்து நல்ல செய்திகள் வருவது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ட்ரேடிங்கு, ஃப்ரான்ச்சைஸி, ஃபார்மிங் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, எல்லாமே நல்லாயிருக்கும். யாருக்கு? கன்னிக்கு. வேறு என்ன வேணும்? பலவிதமான நன்மைகளுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் அற்புதம் காணப்படும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு வருமா. யாருக்கு? கன்னிக்கு. இதெல்லாம் விட்டுறாதீங்க. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? கன்னி. தொழிலில் வேறு லெவலுக்கு வரும். பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள்லாம் கவலைப்பட வேணும். சித்திரை முடிஞ்ச உடனே மே 14 படிப்படியாக நல்லாயிருக்கும். இளம் வயதை சார்ந்த கன்னியா ராசிக்காரர்கள் கூட திருமணத்தில் என்ன 7ல் சனி வந்துடுச்சு, அதெல்லாம் பயப்படாதீங்க. சனி கல்யாணம் பண்ணால் தானே நம்ம கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டுவோம். அதனால் சனி பண்ணி விடும். பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தப்பிச்சுக்கணும். சனி வேறு கணக்கு போடும், ஆனால் நீங்கள் வேறு கணக்கு போடும். கோவப்படாமல் இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். எல்லா பயணமும் மேற்கொள்ளலாம். அதில் எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. தெய்வ வழிபாடுகள் ஆச்சரியமாக இருக்கும். ஞான மார்க்கங்கள், தெய்வ மார்க்கங்கள், பெரிய மனிதர்கள் சந்திப்பது, மகான்கள் தரிசனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலாம். சூப்பர் டூப்பர். நவகிரகத்தில் ராகு, வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு.
வயிறு பாதித்தாவே மன அழுத்தம் வரும். ஏற்றங்கள், வண்டி வாகனங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, நல்ல விஷயங்கள் நடப்பது, சுபகாரியங்கள் நடப்பது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, இன்டீரியர் வாங்குவது, புதுமை பண்ணுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அற்புதம் ஏற்படுவது, இயற்கை முறை, விவசாய முறை, மற்றபடி கால்நடைகள் எல்லாமே நல்லது நடக்கும். ஃபார்மிங் பண்ணுறது, அப்பாடான்னு மூச்சு விடுவது, நிறைய வண்டி வாகனத்தில் சந்தோஷம் ஏற்படுவது, நிறைய ஆடை ஆபரணங்கள் அதிகமாக வாங்குவது, எல்லாமே துலா ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். வேறு என்ன சொல்லணும்? அதோட அல்டிமேட் இல்லை இதெல்லாம். நீங்கள் நினைக்காதெல்லாம் நடக்கும்ல. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, புதிய முயற்சி, அனுகூலம், இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது, மேலதிகாரிகள் பெறுவது, அரசு துறை, அரசியல்வாதிகள், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், மருத்துவர் விருதுகள் வாங்குவது, கௌரவம் ஏற்படுவது, திடீர்னு ஏதாவது ஒரு ரீல்ஸ் போட்டு பெரிய ஆள் ஆகிடுவாங்க. துளாராசி மில்லியன் கணக்கில் வியூவர்ஸ் வந்துடுவாங்க. உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படக்கூடிய காலகட்டம். எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா மறுத்து போகும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது செல்வி சொல்ல தான் முடியும். வயிறு இந்த வாட்டி சொன்னாலும் முதுகுத்தட்டோட எப்போயுமே கோளாறு இருக்கிறதுல நான் பார்த்த ராசிகளே துலாத்துக்கு தான் அதிகம். பத்திரமா பார்த்துங்க. உடற்பயிற்சி செய்யணும்னா துலா உச்சம். அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள். அபிராமி அந்தாதி 40, 59, 75 பங்குனி மாதம் முழுவதும் இல்லை. சனி இருக்கிறதுனால அடுத்த 2.5 வருஷம் படிக்கும். கூட 100 பையன் வரும். ஆத்தாலைகள், அபிராமி, வெள்ளி, ஆண்டமலம், புத்தாலை, மாதளம், புனர், தலைப்பு, இடம், காத்தலை, அங்கு சம்பு, பாசம், குசும்பும், கரும்பு, மங்கை, செத்தலை, முக்கினி, துளுவோருக்கு ஒரு தீங்கில்லையேன்னு வரும். அதையும் படிச்சிடும். விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏன்னா செவ்வாய் வழிபாடு. செவ்வாய் தான் உங்கள் அதிபதி. செவ்வாய் வழிபாடு அது ரொம்ப நல்லது. ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய், இன்ஃபெக்ஷன் டிசீஸ்னுவாங்க, சளி, மற்றது, அது இது, டைஃபாய்டு, கீஃபாய்டு, ஜாண்டிஸ், கிண்டிஸ், மலேரியா, கிளேரியா, பத்திரமா பார்த்துக்குங்க. கொசு வலையில் தான் படுக்கணும். பிள்ளைங்க விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. பணம் வரும், செலவாகும், அதெல்லாம் பயப்படவே வேணாம். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கும். உறவு முறையிலேருந்து சிக்கல் தீரும். புதிய முயற்சி அனுகூலம் இருக்கும். ஆனால் ஒரு மனம் ஒரு இறுக்கமாகவே இருக்கும். அதெல்லாம் இருந்துன்னு தான் இருக்கும். பங்குனி முழுசும் இருக்கும். 7 மணிக்குள்ளே உணவை முடிச்சுடுங்க. மாலையில், காலையிலே முடிச்சிடாதீங்க. காலையில் நல்லா சாப்பிடுங்க, மத்தியானம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, சாயங்காலம் ரொம்ப கம்மி பண்ணிக்க. பட்னியோடு தூங்குறது கூட நல்லது. நிறைய தண்ணி குடிங்க, சுடு தண்ணி. ஏன்னா நீர் கம்மியாகிறனால கால் இழுத்துக்கிறது, கை இழுத்துக்கிறதெல்லாம் வருமா. விட்டமின் டெஃபிஷியன்சிலாம் இருக்கா இல்லைன்னு கொஞ்சம் பார்த்துங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூட் ஸ்விங் வச்சுக்காதீங்க. குறிப்பாக பசங்கக்கிட்ட வச்சுக்காதீங்க. பசங்களை திட்டாதீங்க, பசங்களோட கத்தாதீங்க, பசங்களோட மல்லு கட்டாதீங்க. மற்றபடி வெளியிடம், தொழில், உத்தியோகம், பணவரவு, முதலீடு எல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. யோக பலம் அதிகமாக இருக்கும் தனுசுக்கு. நவகிரகத்தில் கேது, நர்வு சம்மந்தப்பட்டது, பால்பிட்டேஷன் சம்மந்தப்பட்டது. கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க. கோபம் வேண்டாம், அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவங்களோட தகராறுலாம் இல்லாமல் பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும். அர்த்தாஷ்டம சனி, இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் பார்த்துக்கணும். பதட்டம் கூடாது. முதலீடுகள்லாம் அனுகூலம் காணப்படும். நிறைய விஷயம் நல்லது நடக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பண கஷ்டங்கள்லாம் தீருமா. அதிகமான ஏற்றங்கள் பெறக்கூடிய ராசி யார்? யார்? தனுசு தான். உறவுக்குள்ளே கோவப்படாதீங்க, உறவுக்குள்ளே சண்டை போடாதீங்க. உறவுனா ஏதாவது உங்களை டீஸ் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் வேணாப்பா, செல்வி சொல்லிட்டாருப்பா,
நீயே பெரிய ஆளாக இருந்துக்கப்பா, நான் வரலப்பான்னு ஒதுங்கிடு. சின்னதாக ஏதாவது பேச போய் பெரிய சிக்கல் ஆகிடும். அப்புறம் நல்ல உறவெல்லாம் கெட்டு போயிடும். குடும்பத்தோடு ஒன்று சேர்வது, தொலை தூரத்தில் இருந்தவர்கள், உத்தியோகத்தில் இருந்தவர்கள், வியாபாரத்தில் இருந்தவர்கள், படிப்பில் இருந்தவர்கள், சுற்றுலா சென்றவர்கள், குலதெய்வத்துக்கு சென்றவர்கள் எல்லாம் மாதிரி குடும்பத்தோடு வந்து ஜாலியாக இருப்பீங்க. வேலைக்காரங்க விஷயத்தில் கத்தாதீங்க, வேணாம், கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்குங்க. எல்லா விஷயத்துலையும் நிம்மதி ஏற்படும். அமைதியாக இருங்க, படபடப்பு இல்லாமல் இருங்க. யோக பலம் ஏற்படும், மனதில் நிம்மதிகள் ஏற்படும், உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் புதன் முதுகு தண்டுவடம். எல்லாம் எக்ஸசைஸ் தான் பண்ணோம், எல்லாமே ஏற்றம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், சுபகாரியம் ஏற்றம், சுபவிரயம் ஏற்றம், பணம் வரும், புதிய கடன் வரும், பழைய கடன்கள் பை செலுத்துறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது. பங்குனி மாதத்தில் நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யார்? மகர ராசி. வேலை இல்லை, அது இல்லை, இப்படி எல்லாம் இனிமேலாம் வருத்தப்பட்டிருந்தால் அது நீங்கள் தான். 8ஆம் இடத்துல இருக்கிற கேது உடம்பு, நரம்பு, தூக்கம், நைட்டு முழிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுறது, சினிமா பார்க்குறது, பார்த்த ரீல்ஸே பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் பார்த்த மெசேஜே பார்க்குறதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நான் எப்படி பண்ணு? எல்லாமே நல்லாயிருக்கும். கிரகங்களை குறை சொல்லக்கூடாது. இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும். வேறு தொழில் தேடணும்னு நினச்சா இப்போ தேடுங்க, கிடச்சிரும். ஊர் மாறுறது, கண்டம் மாறுறது எல்லாம் பண்ணுங்கள். இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. அடுத்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜாட்டம். யோசிக்கவே கூடாது. வண்டியில் வித்தை காட்டக்கூடாது. படிக்கட்டில், உயரமான இடங்களில் விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்கள், வாயில்லா ஜீவராசிகள், விலங்குகள் இதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக பார்த்துக்கணும். அதுங்களுக்கு சும்மா போகிற இதை போய்ட்டு தட்டினீங்கன்னா வச்சுக்க, கடிச்சு விட்ரும். பாம்பை பிடிக்கிறேன், தேலை பிடிக்கிறேன், இன்ஸ்டாவில் போடுறேன், க்ரீட்டிங்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணுறேன்னு வச்சுங்க, அப்புறமா எங்கள் வாயால் சொல்ல வேணாம், ஏதாவது மாட்டிப்பீங்க. நல்ல சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க இடத்த. ஒன்றுக்கு போகிறதுக்கெல்லாம் ஒதுங்காதீங்க. இயற்கை உபாதை வந்தாலும் நல்ல வெளிச்சமான இடத்துக்கு போங்க. பூச்சி, இது புழு ஏதாவது வரும், உள்ள அலர்ஜி ஆகிடும். சின்ன வயசு பசங்க பார்த்துக்கோங்க, மிட்டாய்ஸ், காயின்ஸ் எல்லாம் முழுங்குவாங்க. கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்குங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே கிடைக்காத மாதிரி பொருள் வச்சுக்கோங்க. அப்புறமா சனியனே திட்டுறது, அதுவே திட்டுறதெல்லாம் கூடாது. இந்த கிரகம் இப்படி பண்ணும், அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். நவகிரகத்தின் புதன் முதுகு தண்டுவடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். ராகு, துர்கை வழிபாடு. மன அழுத்தம் தான். வயிறு சரியில்லைன்னா மன அழுத்தம் வரும். வயிறு, கான்ஸ்டிபேஷனு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். பல்லு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆயில் புல்லிங் பண்ணணும். அதெல்லாம் நான் எவ்வளோ வாட்டி தான் சொல்கிறது. ஆயில் புல்லிங் பண்ணிங்கன்னா தான் கும்பராசிக்காரன் தப்பிச்சிக்க முடியும். லேடிஸும் அதுதான். காலையில் 10 ml வாயில் போட்டுட்டு யாருக்கிட்டையும் பேசாதீங்க. பேப்பரை தூக்கி வச்சுக்கோங்க, இல்லை இளையராஜா பாட்டை போட்டுங்க, இல்லை சாமி பாட்டை போட்டுங்கன்னு காகிள் பண்ணிட்டு துப்புங்க. துப்பிட்டு ப்ரஷ் பண்ணுங்க. இரவுலேயும் ப்ரஷ் பண்ணாமா? அது நீ என்ன சொல்கிறது, எனக்கு தெரியாதானே. எல்லாம் அப்புறமா வரும். டாக்டர்கிட்ட போயிட்டு ஐயோ ஐயோன்னு கத்துவீங்களா, அப்போ செல்வி முகம் தான் ஞாபகம் வரும். வார்த்தையில் கண்டிப்பாக பார்த்துக்கணும். சொத்து வரும், சுகம் வரும், கௌரவம் வரும், அனுகூலம் வரும், எல்லாம் வரும். ஆனால் மன அழுத்தம் வரும். யோசிச்சுக்கினே இருப்பீங்க. என்ன யோசிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. லாபம் வரும், பெரிய லாபம், முதலீடு வரும். தங்கம், வெள்ளி, நகை இதெல்லாம் வாங்கிறது அதிகமாக யார்? கும்பராசிக்காரங்க தான். என்ன சார் இதெல்லாம் சொல்கிறீங்க? ஆச்சரியமாக இருக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி யார்? கும்பராசி. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். யார் இடத்துல ஏதோ கோபமாக பேசாதீங்க. அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மீறி பேசுகிறாதீங்க.
எல்லாமே நல்லது இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது இருக்கும். ரொம்ப நாளாக சந்திக்க முடியாதவங்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம்லாம் ஏற்படும். அடுத்தது பார்க்கக்கூடிய ஹீரோ, பங்குனி மாதத்தினுடைய ஹீரோ ராசிக்காரர்கள் யார்? மீனம். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், வயிறு முதுகு தான். வயிறு இல்லாமல் பிரச்சனையே இருக்காது. இதை சரியாக கவனிக்கலாம், ஹார்ட் அட்டாக் வரும், இல்லைன்னா மயக்கம் வரும். எக்ஸசைஸ் தான், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நவகிரகத்தில் சூரியன் வழிபாடு, ஆதித்ய இருதயம் கேட்பது, பொறுமையாக வண்டி வாகனத்தில் வித்த வேணாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் நல்லா கிடைக்கும். ஜென்ம சனியில் மேலதிகாரிகளோட தர்க்கம் பண்ணிவிட்டு பேப்பர்லாம் போட்டுறாதீங்க. இன்னொரு வேலை கிடச்சா தான் யாரோடையும் பகைச்சிக்கணும். எதுக்கு பகைச்சிக்கணும்? அப்போ கூட சாமி எனக்கு உனக்கும் சரியாக வரல, நான் வரேன் சாமி, வேறு இடத்துக்கு போகிறேன், நீங்களும் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கும், கும்பிட்டுட்டு போய்டும். தொழில் தொடங்கலாமா? ஜென்ம சனியில் தொடங்கலாம். நல்லா வருவேனா? நல்லா வருவீங்க. ஆனால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும். இல்லைன்னா காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே குளிச்சுட்டு விளக்கேற்றணும். பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்காமல் கூட ஏற்றலாம், அது உங்கள் இஷ்டம், தோஷமே கிடையாது. அப்புறம் எதுக்கு குளிக்கணும்? ஆனால் காலையில் 6லேருந்து அதை 7 அந்தந்த நாள் ஓரையில் ஏற்றுறதுக்கு குளிச்சுட்டு தான் ஏற்றணும். குளிச்சுட்டு தான் ஏற்றிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ண. எக்ஸசைஸ் 1 ஹவர் பண்ணியே தீரணும். எனக்கு மீனத்துக்கு லாபம், அனுகூலம், சந்தோஷம், மன அழுத்தம் எல்லாம் தீர்ந்துடும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் கடன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் நல்லதாக நடக்கும். இன்டீரியர் நடக்கும், பில்டிங் நடக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எல்லாமே நடக்கும். ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் அமிர்தமாக இருக்கும். யாருக்கு? மீனத்திற்கு. எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடக்கும். உத்தியோகத்தில் அமிர்தமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உடற்பயிற்சியை மட்டும் மறந்து விடாதீர்கள். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டி சரணாகதி அடைவது நன்மையை ஏற்படுத்தி தரும். அது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். இதுவரை 16/3/2026 முதல் 22/3/2026 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்கள் பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். உங்களிடத்தில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.